சார், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கரெக்டா பண்ணி கொடுத்துருவோம். ஓ ஓகே சார். ஓ ஓகே 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 சார், நான் என் டீம் கிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே ரெஜினா, இந்த ஈவெண்ட்டை நீங்க தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். மொத்தமா 2 crores. ஓகே? ஓகே சார், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல சார். இந்த ஈவெண்ட்டை நாங்க நல்லபடியா நடத்தி கொடுப்போம். இதுக்கு முன்னாடி என்னோட பெரிய பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. ஷூர் சார், கண்டிப்பா நாங்க நல்லபடியா பண்ணி கொடுப்போம். என்ன பூஜா, ஒர்க்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போக போக கத்துக்கிடுவேன். இந்த வேலையில மேடம் கிட்ட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால கவனமா வேலை பாரு, சரியா? சரி சரி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், ஒர்க்ல டவுட்னாங்க, அதான் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நம்ம டீமை கூப்பிடுங்க. சரி மேடம். ஓகே, டீம்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? எஸ் மேம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கான ஒர்க்கை இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். மேம், புதுசா ஏதோ ஆர்டர் கிடைச்சிருக்கா? ஆமா பிரகாஷ், அதுவும் 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். 2 கோடி ரூபாயா? வாவ், சூப்பர் மேம். இவங்க நம்மளோட பழைய கிளையண்ட். இவங்க பெரிய பொண்ணோட ஃபங்க்ஷனை நம்ம தான் நடத்தி கொடுத்தோம். அது 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். இது 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம தான் அவங்களுக்கு இந்த ஈவென்ட்ஸ்லாம் பண்ணி கொடுக்கணுமா. அப்புறம் டெக்கரேஷன், லைட் செட் எல்லாமே நம்ம பொறுப்பு தான். அங்க உள்ள டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஆர்டர் கொடுத்த மாதிரியே கல்யாணத்துக்கும் அவங்க தான் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுக்கணும். ஓகே? அந்த அளவுக்கு நம்ம கவனமா பொறுப்பா பண்ணணும். ஓகே? எஸ் மேம். ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். அதனால கவனமா பண்ணுங்க, புரிஞ்சதா? 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். புரிஞ்சது மேடம்? மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே பிரகாஷ், உங்க டீம் எல்லாம் கூட்டிட்டு போய் என்னென்ன வேலை கொடுக்கணும்ங்கறத நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியா, சொல்லுங்க மேடம். நீங்களும் உங்க டீம்ல உள்ளவங்களுக்குலாம் என்னென்ன பண்ணணும்ங்கறத தெளிவா சொல்லி கொடுக்கணும். ஓகே? எஸ் மேம். சின்ன தப்பு நடந்தா கூட நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். புரிஞ்சதுல? புரிஞ்சது மேடம். சரி, ஓகே, நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேடம். ஓகே, எல்லாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் இங்க நின்னுட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ, பிரகாஷ் சாரும் போயிட்டாரே. அவர்கிட்டயாச்சும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கேட்கலாம். அவரும் போயிட்டாரு. இப்போ என்ன செய்ய? ஏய் உனேதா. மேடம், இங்க என்ன திரு முடிச்சிட்டு இருக்க? ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண சொன்னல்ல? பண்றேன் மேடம். ச்சே, எங்க இருந்தா வராங்களோ. சை, பட்டிக்காடு. ஒழுங்கா போய் வேலைய பாரு. சரிங்க மேடம். மோனிஷா, ஃப்ளவர்ஸ்லாம் வந்துருச்சா? வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். இன்னும் சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்கு. மத்தபடி இந்த ஒர்க்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா தான் இருக்கு. லைட் செட், வாவ், சூப்பரா தான் இருக்கு. மேடம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இங்க இருந்து பொண்ணு மாப்பிள்ளையும் நடந்து வர மாதிரி. இந்த இடம் ஓகே தான். எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். சரி, நான் போய் பாத்துக்கிறேன். போய் பாரு. ஆளாளுக்கு எல்லாரும் ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன வேலை பார்க்கனே தெரியல. பிரகாஷ் சாரும் ஒண்ணுமே சொல்லாம அவர் வாட்ட போயிட்டாரு. இப்ப யார்கிட்ட என்ன கேட்கலாம்? அண்ணா, அத கொஞ்சம் மேல தூக்கி வைங்க. சரி மேடம். ஆமா, இவ என்ன ஒரு வேலையும் பார்க்காம திருத்திரு முடிச்சு நின்னுட்டு இருக்கா? ஓய் பூஜா. சொல்லுங்க பிரியா. என்ன ஒரு வேலையும் செய்யாம நீ வாட்ட நின்னுட்டு இருக்க? மேடம் பார்த்தாங்கன்னா எவ்வளவு திட்டுவாங்க தெரியுமா? ஏதாச்சும் வேலையை போய் பாரு. அதான் பிரியா, என்ன வேலை பார்க்கன்னு தெரியல. நான் என்ன ஒர்க் பார்க்கணும்? உனக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? அங்க டெக்கரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எவ்வளவு ஃப்ளவர்ஸ் இருக்கு என்ன ஏதுங்கறத போய் பாரு, சரியா? அப்படியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். போடி போ. என் சொந்தக்கார பையலுக்கு நீ வேலை இல்லாம பண்ணிட்டீல, இன்னையோட உன் வேலை காலி. பிரியா, என்ன சொல்லு? நீ எதுக்கு இந்த ஒர்க்க அவகிட்ட கொடுத்த? பாவம், புதுசா வந்திருக்காங்கல்ல. மேடம் எவ்வளவு திட்டுவாங்கன்னு தெரியும்ல. பரவாயில்ல, புதுசா வந்தா என்ன, பழகட்டும், திட்டு வாங்கட்டும். அந்த பிசாசு கிட்ட திட்டு வாங்கினாதான் போக போக எல்லா விஷயத்தையும் கத்துக்கிடுவா. வந்த அன்னைக்கே எந்த திட்டு வாங்காம அவ மட்டும் அமைதியா இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் முடியாது. திட்டு வாங்கட்டும். வாங்கட்டும்ங்கறக்காண்டி தான் அவளுக்கு இந்த ஒர்க்கே கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. என்னமாச்சு பண்ணு போ. அட, ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கா? ரோஸ் கலர் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரெட், ஒயிட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாம இருக்கு. சரி, எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1203, 1204, 1205, 1206,
1207, 1208, 1209. இது என்ன 1500 பூக்கு கம்மியா இருக்கு? இது முதல்ல அந்த கான்ட்ராக்ட் கிட்ட சொல்லணும். அவனை எங்க? ஏமா யாருமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ மிஸ்டர், என்ன சார் எங்களை ஏமாத்துறீங்களா? 1500 பூக்கு 1209 பூ தான் இருக்கு. மிச்ச பூவெல்லாம் எங்க? இது மட்டும் எங்க மேடம்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்க மேடம் யாரு? ரெஜினா மேடம். ஓ, ரெஜினா மேடமோட ஸ்டாஃபா நீ? போ போ அங்கிட்டு. என்ன சார் இவ்ளோ திமிரா பேசுறீங்க? இந்த விஷயம் மட்டும் எங்க மேடம்க்கு தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கோங்க, உங்ககிட்ட கான்ட்ராக்ட் வாங்குறதே நிப்பாட்டிடுவாங்க. போய் சொல்லிக்கோ, எனக்கு பயம் கிடையாது. என்ன இருந்தாலும் இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்கா? இரு நான் என்ன செய்யறேன்னு பாரு. இப்பவே எங்க மேடம்ட்ட போய் சொல்றேன். நாங்க பண்ணிருக்கிற டெக்கரேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க டெக்கரேஷனை சொல்லவா வேணும்? நீங்க எப்பவுமே சூப்பரா பண்ணுவீங்க. அதனாலதான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தும் உங்ககிட்ட நான் கொடுத்தேன். டெக்கரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். தேங்க்யூ சார். அப்புறம் சார் கல்யாண ஆர்டர் எங்க கிட்டே கொடுப்பீங்களா? நான் என்னோட மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். மேடம் மேடம் ஒரு சின்ன பிரச்சனை மேடம். பட்டிக்காடு இங்க எதுக்கு வந்த? என்ன பிரச்சனை மேடம்? இங்க தப்பு நடக்கு மேடம். என்ன தப்பு நடக்கு மேடம்? அந்த கான்ட்ராக்டர் ரொம்ப திமிரா பேசுறாரு மேடம். 1500 பூக்கு 1209 பூ தான் மேம் வந்திருக்கு. மிச்ச பூவெல்லாம் எங்கன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு என்னமோ தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு மேடம். எங்க மேடம் கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்டதுக்கு திமிரா போய் சொல்லிக்கோ அப்படிங்காரு. இங்க இருந்து போ. என்ன ரெஜினா இவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல சார், அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. 1500 பூ தான் சார். மிச்ச பூ வண்டியில வந்துகிட்டு இருக்கும். அது தெரியாம அந்த பொண்ணு பேசுது. புதுசா தான் வேலைக்கு ஜாயின் பண்ணுச்சு. அதனாலதான் சார் அந்த பொண்ணு அப்படி பேசுது. இங்க பாருங்க ரெஜினா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நல்லபடியா பண்ணி கொடுங்க. ஏதாச்சும் சின்ன தப்பு நடந்துச்சு நான் அந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணிட்டு போயிருவேன். இல்ல சார், அப்பலாம் எதுவுமே நடக்காது சார். நான் பாத்துக்கிறேன் சார். சரி ஓகே, உங்களை நான் நம்புறேன். இப்போ மேடம் என்னைய பாராட்ட போறாங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா பட்டிக்காடு? யார் பக்கத்துல இருக்காங்க என்ன ஏது தெரியாம எப்படி பேசுற? என்ன மேடம் என்னைய வைறீங்க? நான் உங்களுக்கு நல்லதுதானே பண்ணேன். கிழிச்ச நல்லது பண்ணியா? நல்லது. எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை வரவிடாம பண்ணிடுவ போல. ஒன்னாலே எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிரும் போல. தயவு செஞ்சு ஓரமா போயிரு. தேவையில்லாம எதுலயாவது மூக்க நுழைக்காத. எங்கிட்ட இருந்தா வந்திருக்காங்களோ நம்ம உயிரை வாங்கறதுக்குன்னு. சீப்ப நம்ம சொன்ன ஃபுட் எல்லாமே வந்துருச்சுல? டெசர்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கா? ஆமா சார், அது அந்த பக்கம் இருக்கு. டெசர்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கு சார். சரி ஓகே. அப்புறம் வேற எல்லாமே ஓகே தான். சரி சரி, நீங்க போய் அங்க லைட் செட்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு போய் பாருங்க. பேக்ரவுண்ட்லயா சார்? ஆமா ஆமா பேக்ரவுண்ட்ல தான். ஓகே சார், நான் போய் பாத்துக்கிறேன். பூஜா, உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு? மேடம் எதுக்கு உங்களை திட்டினாங்க? இல்ல சார், அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ல எவ்வளவு ஃப்ளவர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணேன் சார். அதுல ஃப்ளவர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லி மேடம் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணேன் சார். அதுக்கு பக்கத்துல பொண்ணோட அப்பா இருந்தது நான் பார்க்கல சார். அது தெரியாம சொல்லிட்டேனா அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. மேடம் எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க சார். பட் இருந்தாலும் மேடம் இனி ரொம்ப திட்டிட்டாங்க சார். சார் நான் நல்லதுதானே சார் பண்ணேன். என்ன பூஜா, நீங்க விவரம் தெரியாம இப்படி பண்ணிட்டீங்க. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அந்த கான்ட்ராக்டர் நம்ம கிட்ட வருஷ கணக்குல இருக்கான். இப்படித்தான் நடக்கும். சின்ன சின்ன தப்பு நடக்கத்தான் செய்யும். நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரியா? இதெல்லாம் ஒரு விஷயமா போய் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? இப்ப புரிஞ்சிச்சு சார். நான் நல்ல பேர் எடுக்கணும்ங்கிறதுக்காண்டி தான் சார் அப்படி போய் சொன்னேன். ஆனா மேடம் என்னை இப்படி திட்டிட்டாங்க சார். சரி விடுங்க, உங்களுக்கு வேற ஒர்க் நான் கொடுக்கேன். என்ன ஒர்க் சார் கொடுக்க போறீங்க? உங்களுக்கு என்ன ஒர்க்குனா, வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது, புரியுதா? ஃபுட் எல்லாமே கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுட்டை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் கவனமா பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. ஓகே? ஓகே சார். வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது, புரிஞ்சதா பூஜா? புரிஞ்சது சார். இதையாவது கரெக்டா பண்ணி நல்ல பேர் வாங்கணும். ரொம்ப பசிக்குது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. கையில 10 பைசா கிடையாது. இப்ப என்ன செய்யனே தெரியாம இந்த மண்டபத்துக்குள்ள வந்துட்டேன். சரி, யாருக்கும் தெரியாம கூட்டத்தோட கூட்டமா போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பசிக்குது. சார், எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. கொடுங்க கொடுங்க.
சார் சாப்பிட்டு வாங்கிக்கோங்க சார், நிறைய இருக்கு. இல்ல சாப்பிட்டுலாம் வாங்க முடியாது, அப்படியே கொடுங்க. கூட்டம் நிறைய இருக்குல்ல, இருக்கட்டும் அப்படியே வைங்க மொத்தமா. சரி ஓகே சார்.